Hello everyone, hope you're all doing well. In the video la glide seconds to block பத்தி தான் படிக்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Glide seconds to block motions block கேட்டகரியில இருக்க 6th block. So இந்த block stack blockனு சொல்றாங்க. ஏன்னா இந்த block மற்ற blocks கூட stack பண்ணிக்கலாம். Like up and down. நம்ம இந்த மாதிரி stack பண்ணிக்கலாம். So இந்த glide seconds to block வந்து opposite to this go to block. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ செக் அவுட் திஸ் வீடியோ. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா கோ டு பிளாக் யூஸ் பண்ணும்போது மூமெண்ட் அனிமேஷன் இருக்காது, கிளைட் வாக் யூஸ் பண்ணும்போது மூமெண்ட் அனிமேஷன் இருக்கும். இந்த கிளைட் செகண்ட்ஸ் டு பிளாக் என்ன பண்ணுன்னா இந்த ஸ்ப்ரைட்ஸ்னோட XY பொசிஷனை ஒரு ஸ்பெசிஃபைட் பொசிஷனுக்கு செட் பண்ணும், கோஆர்டினேட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனுக்கு செட் பண்ணும். அந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷன் வந்து ஒரு ரேண்டம் பொசிஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மவுஸ் பாயிண்டர் பொசிஷனாக இருக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா நம்மளோட ப்ராஜெக்டில் மோர் தென் ஒன் ஸ்ப்ரைட் இருந்ததுன்னா அந்த மற்ற ஸ்ப்ரைட்ஸ்னோட பொசிஷனாகவும் இருக்கலாம். ஸோ இந்த பிளாக்னோட டிஃபால்ட் வேல்யூ வந்து ரேண்டம் பொசிஷன் அண்ட் த நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து 1. ஸோ ரேண்டம் பொசிஷன்னா நீங்கள் என்னென்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம ரன் பண்ணோன்னா இந்த கேட் வந்து ரேண்டம் பொசிஷனுக்கு மூவ் ஆயிருக்கும். இங்கே என்ன நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கேட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி அந்த இன்னொரு பொசிஷனை வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 இருக்குது டிஃபால்ட் வேல்யூவோட. நான் இப்போ அப்படியே ரன் பண்ணேன்னா இந்த கேட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து இப்போ மூவ் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ நம்ம இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7 போட்டேன் அப்படின்னா கேட் வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஸோ நம்ம செகண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ண கேட்னோட ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இப்போ இதையே வந்து நம்ம 0.5 ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதையே வந்து நான் 0.5 போடுறேன் அப்படின்னா இது வந்து ஆஃப் 1 இல்லையா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது கேட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம், மவுஸ் பாயிண்டர். ஸோ இது வந்து கோ டு பிளாக்ல இருந்த மாதிரியே தான் இந்த கேட் வந்து இந்த மவுஸ் பாயிண்டர் ரீச் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ இந்த பிளாக்கை நான் இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ரன் பண்ணேன்னா இங்கே மவுஸ் பாயிண்டர் இங்கே இருக்கிறதுனால இது வந்து மவுஸ் பாயிண்டருக்கு ஸ்ட்ரைட்டாக வர ட்ரை பண்ணுது. இப்போ இந்த பிளாக்கை ஃபார்வர்க்குள்ளேயும் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இன்னும் கிளியராக பார்க்கலாம். இப்போ என்னோடய மவுஸ் பாயிண்டர் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அங்கே ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். புரியுதா. இதே கோ டு பிளாக் கூட யூஸ் பண்ணும்போது அதனோட மூவ்மெண்ட் நமக்கு தெரியாது, இந்த மவுஸ் பாயிண்டர் கூடயே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த கிளைட் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது அது எப்படி மூவ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக நம்ம ப்ராஜெக்டில் ஒரு ஸ்ப்ரைட் தான் இருக்குது. ஸோ நான் இன்னொரு ஸ்ப்ரைட்டையும் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இது வந்து பனானா, இந்த ஸ்ப்ரைட்னோட நேம். ஸோ இப்போ இந்த கேட் வந்து இந்த பனானோட பொசிஷனை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் இப்போ இந்த பிளாக்கை ரன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரீச் ஆகிடுச்சு. இப்போ இந்த பனானா நான் இங்கே போட்டுட்டு திரும்பவும் இந்த பிளாக்கை ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே ரீச் ஆகிடும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் பிளாக். இந்த மாதிரி தான் இந்த 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிளாக்கை டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ எம் ஹாப்பி டு ஆன்சர். நீங்கள் என்னோட சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.